ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்றிலிருந்து நல்ல நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாகிவிட்டது. நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்காதே. உனக்கான வருங்காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மிளிரச் செய்வேன். பொறுமையோடு என் மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்படு. வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும். நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவது இல்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை வென்று இருக்கலாம். காரணம், அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அமையும். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி செல்வது இல்லையோ, அதே போல குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். அதே போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதை பார். உன் பாதையின் அழகைச் சொல்ல வார்த்தைகளை தேடுவாய். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு குழந்தையே. நீ ஜெயமாக வாழ்வாய். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எதிர்காலம் இருண்டு விட்டது என்று எண்ணும்போது ஒன்றை நினைவில் கொள். இதுவரை உன்னை நடத்தியவன் இனிமேலும் நடத்துவான் என்று. அதற்கு உனக்கு தேவை நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. என் அன்பு குழந்தையே, ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும். உன்னிடமுள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேளேன். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் உன் தந்தையான எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். நிச்சயம் வாழ்வாய். என் மனம் உனக்கு புரிந்ததா? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் மன ஓட்டத்தை நான் அறிவேன். நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது. எந்தவித பயமும் கவலையும் இன்றி இரு என் குழந்தையே. எல்லாவற்றையும் உன் தந்தையான நானே பார்த்து கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.